தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வி. திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை ஏறத்தாழ 80 நாட்களுக்கு பிறகு ஆரம்பித்தது. திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு குழு அமைத்து 80 நாட்கள் கழித்து திமுக பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது. காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் வேணுகோபால் நேற்றைக்கு முன்தினம் இரவு மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார். தொடர்ந்து திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. திமுக தரப்பில் 28 தொகுதிகள் தர முடியும் என்று ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சியோ குறைந்தது 40 தொகுதிகள் தங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறது. ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க திமுக சம்மதித்தது. காங்கிரஸ் கட்சி 2 ராஜ்யசபா எம்பி பதவிகள் கேட்கிறது. ஆக திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால் திமுக விடாப்பிடியாக 28 தொகுதிகளை விட கூடுதலாக ஒரு தொகுதி கூட தர முடியாது என்று கூறிவிட்டது. காங்கிரஸ் கட்சியோ குறைந்தது 40 தொகுதிகள் வேண்டும் என்று விடாப்பிடியாக அடம்பிடித்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் போனால் போகட்டும் என்ற முடிவுக்கு திமுக வந்துள்ளது. ஆனால் காங்கிரஸோ திமுக தன்னை கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி தோல்வி அடைவதை தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. காங்கிரசுக்காக கதவை திறந்து வைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணி காங்கிரஸ் ஏறத்தாழ தோல்வி அடைந்து விட்டது என்றே சொல்லலாம். தொடருமா என்பது கேள்விக்குறிதான். அப்படியே திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றி பெற்று கூட்டணி ஏற்பட்டு தேர்தலை சந்தித்தாலும் கூட காங்கிரஸ் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் திமுகவினர் வேலை பார்ப்பார்களா என்பது கேள்விக்குறி. திமுக வேட்பாளர்களுக்கு காங்கிரஸார் வேலை பார்ப்பார்களா என்பது கேள்விக்குறி. அதே போன்று காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு திமுக ஓட்டு விழுமா என்பது கேள்விக்குறி. திமுக வேட்பாளருக்கு காங்கிரஸ் ஓட்டு விழுமா என்பது கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் திமுக காங்கிரஸ் கூட்டணியை காங்கிரஸ் தொண்டர்கள் விரும்பவில்லை. அதே நேரத்தில் அவர்களுடைய நோக்கமெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் மீதுதான் உள்ளது. ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை ஏறத்தாழ தோல்வியடைந்து விட்டதே என்று சொல்லலாம்.